நகரப்புற வளர்ச்சித்துறை KN நேரு சீனியர் அமைச்சர். அவர் துறையில் பார்த்தீங்கன்னா லஞ்சம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பறந்து வருகிறது. மாநகராட்சி நகராட்சியில் இதனால் தொடர்ந்து பில் ஆய்வாளர்கள் சிக்கி கொள்கிறாங்க. லஞ்சம் வாங்கும்போது கையங்காலமாக சிக்கி கொள்கிறாங்க. இவர் கீழே தான் சீனியர் ஐஏஎஸ் கார்த்திகேயன் இருக்கார். நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் இருக்காங்க. இவங்க நிர்வாகத்தை கவனிக்கிறது இல்லையா? அப்போ கவனித்தால் ஏன் லஞ்சம் தொடர்ந்து நடைபெறுகிறது? ஒரே கொடி கட்டி லஞ்சங்க, வெக்கமாக இருக்குது. இந்த திருவேற்காடு நகராட்சியில் பாருங்கள், ஒரு பில்லு ஆய்வாளர் உமாகாந்த் என்றவர் லஞ்சம் வாங்கி சிக்கி கொண்டு ஆடியோவே இருக்குது. அந்த ஆணையர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதே போல் தான் ஓசூர் மாநகராட்சியில் சில தினங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் பில் ஆய்வாளர் 75,000 ரூபாய் கேட்குறாரு லஞ்சம். ஒரு வரி போடுறது 75,000. அந்த லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லாதவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் புகார் கொடுக்குறாரு. 75,000 கேட்டாங்க லஞ்சம், ஆனால் முதல்ல 25,000 கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அந்த வரி போட்டு முடித்த பிறகு மீதி இருக்க 50,000 தரணும்னு சொல்லி அந்த பில் ஆய்வாளர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பில் ஆய்வாளர் சரின்னு ஓகே சொன்ன பிறகு இவர் லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லாதனால அந்த பகுதியில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை SP கிட்ட புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுக்கும்போது லஞ்சம் வாங்கி அந்த லஞ்சத்தை வாங்கும்போது வெக்கம் இல்லாமல், சூடு சுரண மானம் இல்லாமல் அங்கேருந்து உடனே ஓடுறாரு, லஞ்சம் வாங்கின்னு ஓடுறாரு. அப்போ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவர் பிடிக்கிறாங்க. அந்த ரஜினிகாந்த் பில் ஆய்வாளர் பிடிக்கிறாங்க. அங்கே அந்த பகுதியில் மேலே ஒரு செக்ஷன் இருக்குது, இன்ஜினியர் செக்ஷன். அந்த அதிகாரிகளும் அங்கேருந்து தப்பித்து ஓடுறாங்க. இதில் நகரமைப்பு ஆய்வாளர் 2 பேர் இருக்காங்க. அந்த லைசன்ஸ் சர்வர் அந்த அலுவலகத்தில் கீழே கார் வச்சுருக்காங்க. அந்த காரில் இவங்க 2 நகரமைப்பு ஆய்வாளர் தப்பித்து ஓடுறாங்க. அந்த பெங்களூர் வழியாக அந்த பார்டரில் கார் எடுத்துன்னு ஓடுறாங்க. இதனால் தொடர்ந்து நகராட்சியில் லஞ்சம் லாவணியம் நடக்குதுங்க. மதுரை மாநகராட்சியில் பாருங்கள், பல கோடி வரி விதிப்பு. இப்போ நேருக்கு தெரியாதா சீனியர் அமைச்சர்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்களை சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சியில் ஒரு பேட்டி அவரை காண்பித்தால் நல்லா இருக்கும். நகராட்சி துறையில் என்னென்ன நடந்தது சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் தான் அவரை கூப்பிட்டு ஒரு பேட்டியாக இன்டர்வியூ எடுக்கணும்.